பேரன்பமிக்க பெரியோர்களே, ஆர்மை தாய்மார்களே, ஆர்வமுள்ள நண்பர்களே, உங்கள் எழுச்சிமிக்க இந்த வரவேற்பை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் உள்ளத்தில். ஆக நீங்கள் அறிவீர்கள், புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர் நடித்த வேடங்களை, அவர் நடித்த நாடோடி மன்னன், காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் அவர் பாத்திரத்தை நடிப்பதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. நான் அண்மையில் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்கே இது போன்ற சிறப்புமிக்க பாராட்டு கூட்டம் நடந்தது. அண்ணா எம்ஜிஆர் விழாவை தான் நடத்தினார்கள். அதில் ஒரு நண்பர் பேசினார், உள்ளூர்காரர் விகடமாக பேசினார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடத்தை அடைக்க யாரும் கிடையாது. அதே மாதிரி கட்டபொம்மனாக நடிக்க சிவாஜி மகாராஜ் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் நடிப்பதற்கு பேசுவதற்கு ஆள் கிடையாது. அந்த வெண்குறவர்கள் யாருக்கும் கிடையாதுன்னு பேசினார். இன்னும் சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்தேன். முன்பெல்லாம் எம்ஜிஆர் போட்டோ விட்டுருப்பாங்க படத்தை போஸ்டரில், சிவாஜி படம், எஸ்எஸ்ஆர் படம், ஜெமினி படம்லாம் போட்டுருவாங்க. ஆக ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ எஸ்எஸ்ஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரி ஆட்களை தெருவில் நான் பார்க்க முடியாது. அவருடைய வீட்டில் தான் பார்க்க முடியும். அவரை மாதிரி வேறு யாரும் கிடையாது. ஆக இன்றைக்கி பார்த்தா சினிமாவில் வந்து கதாநாயகர்கள் வரல, தெருவில் போகிற அழகாக இருக்காயா. நான் கூட கிண்ணேன் பேசாதேன்னு கிண்ணேன். ஒரு பாட்டு கூட பாடினார், செந்தாமரைன்னு ஒரு படம், உங்களோட நினைவு இருக்கிற பழைய படம். அதில் வந்து எனக்கு லலிதா ஜோடி, சிவாஜிக்கு பத்மினி ஜோடி. அதில் பாட்டு வரும், அந்த பாட்டையும் பாடி காட்டினார். கொஞ்சம் மனமோகன பூங்குயிலே, எனது நெஞ்சை விட்டு நீங்கிடாத மையல்லே. அப்படி நான் பாடுவேன், லலிதா பாடுவாங்க. கன்னி தமிழ்நாட்டிலே என் கட்டழகா, எங்க உன்னை போல யாரும் இல்லை பொட்டழகா. கன்னி தமிழ்நாட்டிலே என் கட்டழகா, எங்க உன்னை போல யாரும் இல்லை பொட்டழகா. செந்தூர பொட்டழகா, சிங்கார கட்டழகா, நஞ்சை விட்டு நீங்கிடாத மையலே. எந்த ஹீரோ வச்சு பாட முடியும் இன்னைக்கு அப்படின்னு கேட்டான். தவிர அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்களை ஆரம்ப காலத்திலிருந்தே என்னோட அரவணைத்து போவார். எனக்கு பழைய விஷயங்கள்லாம் எல்லாம் வருது. என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார். டி.கே. சோழன் நாடக குழுவில் நான் கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தேன். அப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் கோயம்புத்தூரில் அவர் மாதத்தம்பளத்துக்கு இருக்கிறார். என்னுடைய நாடகங்கள்லாம் விடாமல் வந்து பார்த்துருக்காரு. அப்போ சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்ருக்கார். நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர்,
அவர் ஜூபிட்டரில் மாசம்பளத்துக்கு தான் இருக்குது. அண்ணனும் மாசம்பளம், நம்பியார் முதல்ல மாசம்பளம் இருக்காங்க. எங்கள் நாடக குழுவில் நான் அனுமதி பெற்று நரசிம்ம பார்வதினு ஒரு நடிகர் இருந்தார், கிருஷ்ண வேஷமெல்லாம் போடுவார். அவரை போய் பார்க்கணும், ஸ்டுடியோவில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே போய் அனுமதி பெற்று நாடக முதலாளிகளுடைய அனுமதியை பெற்று ரோட்டில் நிற்கிறேன், பஸ்ஸுக்காண்டி காத்துக்கிட்டு. எங்களுடைய முதல் சந்திப்பை பாருங்கள். போனோன்னே அண்ணன் உட்காந்துருக்கார் எம்ஜிஆர் பஸ்ஸில். அதாவது இந்த காவி சட்டை சின்ன அண்ணன் மனப்படுவார்ல, அந்த மாதிரி கதரை வேஷ்டி, கலர் சட்டை, நெத்தியில் பட்டை, குங்குமம் எல்லாம் போட்டுட்டு முடிவுள்ள உதரம் உட்காந்தார். வணக்கண்ணேன்னு சொன்னேன். அவர்கிட்ட இருக்கிற பண்பை பாருங்கள். தம்பி, உங்கள் நாடகத்தை நிறையா நான் பார்த்துருக்குறேன், என்னை போங்க வாங்கங்கிறார். பெரியார் சொல்லுவார் மற்றவங்கள போங்க வாங்கன்னு, அப்புறம் அண்ணன் எம்ஜிஆர் தான் சொல்லுவார். முதல்ல என்னை கவர்ந்து விட்டார். என்னை போய் போங்க வாங்கன்னு சொல்கிறீங்களேன்னு. நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ எங்கே போகிறீங்க? சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகிறேன். நரசிம்ம பார்வதி என்னோட நாடகத்தை நடித்தவர், அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. நான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தேன். அந்த கண்டக்டர் அவர் வாங்கிட்டாங்க, உங்கள் டிக்கெட்டுன்றது எனக்கு வாங்கிட்டார். பேசிகிட்டே போகலாம். நாடக குழு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னே, ரொம்ப கட்டுப்பாடு, வெளியெல்லாம் போக முடியாது. போய் சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னா நான் சொன்னேன். அவர் சொன்னார்னா, நீங்கள் என்னை முதல்ல சந்திக்கல, நான் உங்களோட நாடகங்கள் நிறைய பார்த்துருக்குறேன். அப்போவே நான் சொல்லுவேன், நல்ல அருமையான குரல் இவருக்கு, இவர் சீக்கிரம் விரைவில் எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக வருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேசிட்டு போனோம். ரொம்ப கட்டுப்பாடு சொன்னேன். இந்த கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவும் அப்படின்னு எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி நரசிம்ம பாரதி எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டார். அதன் பிறகு நண்பர்களே, டிகேஎஸ் நாடக குழு வந்து நான் விலக வேண்டியிருந்தது. விலகி கலைவாண நாடக சபை, என்எஸ்கே நாடக சபை சென்னையில் இருக்குது. அங்கே நான் வந்துருக்கிறேன், சினிமாவில் நடிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு. அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு அழைப்பு வருது, அபிமன்யு படத்தில் அபிமன்யுவாக நடிக்கிறதுக்கு. அண்ணன் தான் சொல்லியிருக்கிறார். தகவல் இருந்தது. நான் போனேன். போனோன்னே எனக்கு மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டார், ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அடைக்க விட்டார். என் கூடவே இருந்தார். மேக்கப் டெஸ்ட் சினிமா நடிக்கிற மாதிரி பசங்களை பேசி நடிக்கணும். அதுக்கு கலைஞர் கருணாநிதி வசனம், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர், அந்த வசனத்தை நான் பேசினேன். டெஸ்ட் எடுக்கிற போதே கைது விட்டுட்டாங்க. உடனே எல்லார்ட்டையும் புகழ்ந்து பேசிவிட்டு தான், என் தம்பி அப்படி இப்படின்னு, இந்த மாதிரி யாரும் வசனம் பேச முடியாது, இந்த குரல் அமைப்பு எவ்வளவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ அந்த மாதம் நாடக குழுவில் எனக்கு எக்ரிமெண்ட் இருக்குது. ஆக அவங்க என்ன பண்ணாங்க, என் முழுமையாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் தான் நினைக்கிறது. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அதில் எனக்கு அப்பாவாக அன்றைக்கி போல வர அர்ஜுனா வேஷத்தில். அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, நாடக கம்பெனியில் இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குது, எங்கள் அனுமதி இல்லாமல் போட வேஷம் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னா. அப்போ அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். உங்களுக்குன்னு ஒரு காலம் வரலையா, நீ ஹீரோவாக தேடுவீங்கய்யா, என்னுடைய வாட்ஸ்கடை போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜூபிட்டர் முதலாளின்னு சொன்னார், மொய்தீன் சொன்னார். அந்த காலத்திலே அப்போ 5000 ரூபா எனக்கு பணம் கொடுத்தாரு, பெரிய தொகை. இப்போது இதை படத்துக்கு அட்வான்ஸாக வச்சுக்க, என் படத்தில் ஒரு நான் கதாநாயகனை போட்ட தீருவேன், இந்த எக்ரிமெண்ட் முடியட்டும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் அல்ல அருமை நண்பர்களே, அதாவது எங்கே எந்த விழாவுக்கு போனாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் என் பெயரை குறிப்பிட தவறமாட்டார் அருமையான புரட்சிகர தலைவர்.
உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுவேன். ராஜா தேசிங்கன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மகபன் கார்னு ஒரு வேடம். அதில் நான் அது ராஜா தேசிங்க்கு உயிரான நண்பன். அந்த வேடத்தை என்டி ராமாராவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கவிஞர் கண்ணதாசன் கதை வசனம் என்எஸ்கே அடிக்கடி அங்கே போவார், கிருஷ்ணா பிக்சர்ஸ் இடத்துக்கு, நேராஜி தேட்டர். அப்போ இந்த டைலாக் பேச ஆரம்பத்தை சரியா ஒவ்வொரு டைலாக் திருப்பி கொடுப்பார் அவர். மகமட் கான் வந்து திடீர்னு ராஜாதேசிங் மேலே ஆட்காட் நவாப் படம் எடுக்கிறான். எனக்கும் பத்மினி ஜோடி. அதில் ராஜாதேசிங்க கல்யாணம் உள்ள தேவையில்லை, என்னுடைய நண்பன் ஆரோக்கிய நண்பன் ராஜாதேசிங் மீது படையெடுக்க வந்தானே, அவனை கை பார்த்து விடுகிறேன், பிறகு தாலியை கட்டுகிறேன் என்று சொல்லுவேன். என்எஸ்கே படித்து பார்த்தாரு. இந்த வேஷத்துக்கு யாரையா போடக்குறேன், என்டி ராமனை போடுவோம். இந்த டைலாக் அவர் போய் நான் நல்லது மாயா, இதுக்குன்னே ஒருத்தர் இருக்காயா, அவன் தான் எஸ்எஸ்ஆர், அவனை போடுங்க. நான் ரொம்ப தயங்கினேன். அப்புறம் என்டி ராமாராவை எனக்கு நறுபிட்டு வந்தார். நான் கூட தயங்கிட்டு இருந்தேன், அந்த வசனத்தை நான் பேச முடியாது, கபதி நட்டையில் அவர் ரெடி இருக்கார், நீங்கள் ஒத்துக்கங்க, தயங்குறீங்க, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், எனக்கு பெரிய உதவி செய்ததாக கருதுறேன் அப்படின்னார். சரின்னு ஒத்துக்கிட்டேன். மேக்கப் போட்டு அப்போ தான் ரங்கோன் ராதா படம் இருக்கு. பானுமதி எனக்கு அம்மா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அவர் மகனாக நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ராஜசோலத்தில் எனக்கு ஈரடில் ஸ்டுடியோவுக்கு போயிட்டோம். இந்த விஷயம் மாற்றம் பண்ணது யாரும் சொல்லலை. பானுமதி அம்மா வந்தாங்க. அப்போது ஏற்கனவே போதபடி பத்மினி எம்ஜிஆருக்கு ஜோடி, பானுமதி என்டி ராமாராவ் ஜோடி இருந்துச்சு. இந்த ஜோடி மாறி போச்சு, நானாக வந்திருக்கேன். பானுமதி அம்மா சொன்னாங்க, நான் அவருக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐயா ரங்கோன் ராவில். இந்த படம் 100 நாள் ஓடிக்கிட்டு இருக்குது, திடீர்னு அவருக்கு காதலி ஆக்ட் பண்ண அவங்க ஒத்துக்குவாங்களா? எம்ஜிஆருக்கு எனக்கும் ஜோடி ஆகுங்க, எஸ்எஸ்ஆருக்கு பத்மினியை போடுங்க. ஒரு தர நடந்தது. அப்புறம் அண்ணா வந்தார், எந்திரியா மேக்கப் போடு, உனக்கு ஜோடி, உங்களுக்கு ஜோடி பத்மினி, எனக்கு ஜோடி பானுமதி, வாங்க. நல்ல கலைவாணன் வந்தாங்க. அந்த படத்தில் நடித்து முடித்தோம். அதேமாரி காஞ்சி தலைவன் படத்தில் நடித்தோம். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்கு எனக்கு பின்னால் இருந்தவங்களாம். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், தம்பி ராஜேந்திரன் அரைக்கால் சட்டை போட்ட காலத்தில் இருந்து என்னுடைய சுட்டுவரலை பிடித்து கொண்டு அரசியலுக்கு வந்தவன் என்று அவர்கள் கூறுவார்கள். அதே போலவே எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனால் தேர்தல் விஷயம் என்றால் என்னை கேட்டுத்தான் எல்லாம் செய்வார் அண்ணா எம்ஜிஆர். ஒரு விஷயம் சொல்கிறேன், நானும் அண்ணன் எம்ஜிஆரும் கலைஞரோட கருத்து வேறுபாடு என்னங்க ஒன்றும் இல்லை. அதான் சொல்லிட்டு வரேன். ஆகவே பிரிஞ்சு வந்தோம். வேற யாரை பற்றி நான் தவறாக பேச மாட்டேன். நேற்று கூட கலைஞரை போய் பார்த்தா வந்தேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சார் அதை நான் எங்களுடைய நட்பு என்ன என்னைக்கு பிரிக்க முடியாதது. ஆகவே நாங்கள் முதல்ல தேர்தலில் அதிமுக ஈடுபட்ட போது நான் தேர்தலில் நிற்கலன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார்.
அருப்புக்கோட்டை தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, எல்லா தொகுதிகளுக்கும் இப்போ பிரச்சாரத்துக்கு போகணும், நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, ஆக நான் தேர்தலில் நிற்க வேண்டாம் நான் சொன்னேன். அருப்புக்கோட்டத்தில் ஒரு 2 நாள் அங்கே எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஃபார்வர்ட் பிளாக்கில் மனு தாக்கல் செய்கிறார். அது தெரிஞ்சு கேள்விப்பட்டு நேராக நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன். போய் அவரை வாபஸ் வாங்க வச்சு அவரோட அண்ணன் புரட்சித் தலைவருக்கே வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த முறையில் அண்ணன் முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். சிறு நாட்களில் சரியான காரணம் சொல்லாமல் பார்லிமெண்ட் தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கவில்லை அதிமுக என்ற காரணத்தை வைத்து அதிமுக அரசை கலைத்தார்கள். மறுபடி தேர்தல் இருந்தது. மறுபடி தேர்தல் இருந்தவங்களே அண்ணன் எம்ஜிஆர் எப்போவுமே அவருக்குள்ள சிறப்பான குணம், தன்னை பற்றி அதிகமாக பலத்தை கணக்கு போட மாட்டார், குறைவாக கணக்கு போடுவார். அதுதான் அவற்றுள்ள சிறப்பு. ஆகவே இந்த தேர்தல் நீங்கள் நிற்கிறாரு, சரின்னு நினைக்கலாம். எனக்கு ஒரு தொகுதி, உங்களுக்கு தொகுதி, ஒரு தொகுதி, நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல மேற்கு ஆண்டிவட்டி, ரெண்டுலையுமே எம்ஜிஆர் எஸ்ஆர் போட்டாங்க. 2 பேர் போட்டோம். முதல்ல முத்து சொன்னார், ஆண்டிவட்டி பெரிய கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு, அது எஸ்எஸ்ஆர் தான் லாயக்கு, அவர் சொந்த ஒரு இது, நீங்கள் முதல்ல மேற்கில் நில்லுங்கன்னார். முதல்ல மேற்கில் நானும் போய் பேசுகிறேன். அதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டிவட்டி தொகுதியில் நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிகப்படியான இன்னும் அது வரைக்கும் அண்ணன் எம்ஜிஆரோட என் ஓட்டு வாங்கலை, ஜெயலலிதா வாங்கலை. சரத்துறை ஆண்டிவட்டி சரத்துறை அதிக ஓட்டு வாங்கித்த நான் தான். ஆகவே வெற்றி பெற்று வந்தால் மறுபடியும் மந்திரி சபை அமைக்கிறார் அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே சமயத்தில் மந்திரி லிஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, முதலமைச்சர் கூப்பிட்றாரு வாங்கட்டு. நான் கோட்டைக்கு போகிறேன். போன உடனே, தம்பி நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கணும், நீங்கள் அமைச்சராக இருக்கணும்னாரு. எனக்கு அமைச்சராக வேணாம். ஆண்டிவட்டி தொகுதிக்காரங்க கேட்பாங்கள்ல, நாங்கள் தானே அதிகமாக ஓட்டு போட்டிருக்கோம், அவனுக்கு கேட்பாங்கண்ணே அப்படின்னா. நான் கேட்டேன், அவர் நினச்சிட்டாரு நான் மறுத்த உடனே, வேண்டாம் மறுத்த உடனே எங்கேயாவது சாதாரண அமைச்சர் ஓட்டு ஒரு 4வது 5வது சில உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு தமிழ் பயப்படுற இருக்கு. ஏன்னா எங்கே நாங்கள் கூட்டத்துக்கு போனாலும் சேர்ந்து உட்காருவோம் பக்கத்தில், அப்படி பழையாச்சு. அப்படி சந்தேகப்பட்டு, நீங்கள் எந்த மந்திரி கேட்குறீங்களோ அந்த மந்திரியா அண்ணே பேச்சு மாற மாட்டீங்களா? மாற மாட்டேயா, நிச்சயமாக மாற மாட்டேங்க, மாறவே மாட்டேன். என்ன மந்திரி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சீஃப் மினிஸ்டர் நான் இருக்கேன், முதலமைச்சராக நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன அது? நான் நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தான் அண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அமைச்சருக்கு ஈக்குவலாக சிறுசேம துணை தலைவன் போட்டு ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே சிறுசேம துணை தலைவராக இருந்தவர்களில் அதிகப்படியான வசூல் பண்ணி கொடுத்தவன் நான் தான். ஆக நாட்டை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர் அண்ணன் புரட்சித் தலைவர். அவரால் வாழ்ந்தவர்கள் பலர். சென்னைக்கு வந்தால் பணம் தீர்ந்து விட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை, எம்ஜிஆர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வந்துவிடுவர்கள் உண்டு. இன்னும் பல சம்பவங்களை சொல்லலாம். நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், பின்னால் இசையை நிகழ்ச்சி நடந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட புரட்சித் தலைவரை நீங்கள் நினைவுரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புகழ் வாழும், அவர் வாழுவார், அவருடைய லட்சியங்கள் வாழும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன், அண்ணன் எம்ஜிஆர் மறைந்த பிறகு கவனமாக கேட்க வேண்டும். முக்கியமான விஷயம், அண்ணன் எம்ஜிஆர் மறைந்த பிறகு அரசாங்கத்தில் ஸ்டுடியோ கட்டினார்கள். அந்த ஸ்டுடியோவுக்கு
எம்ஜிஆர் ஸ்டுடியோ என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். முடியாது, ஜெயலலிதா ஸ்டுடியோ என்று தான் பெயர் வைக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதோடு மட்டுமல்ல, அண்ணா தொகுதிக்கு விளைக்கிறார்கள். ஆக மனம் புண்படும்படியாக நான் ஒன்று பேச மாட்டேன். ஏன்னா நான் உங்களெல்லாத்தை விட மிக அழுத்தமானவன், உறுதியானவன், கொண்ட கொள்கையிலே மிக நம்பிக்கை உள்ளவன். ஆகவே நான் சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் புகழ் வாழும், மனிதாபிமானம் இருக்கிறவர்கள் வரை அவருடைய பெயர் நிலைக்கும். ஆகவேதான் இந்த எழுச்சி மிக்க உற்சாகமிக்க கூட்டத்தில் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், போற்றுகிறீர்கள், வணங்குகிறேன், அடிபணிகிறேன். வணக்கம், நன்றி. பிரிட்டிஷ் கவுன்சில் பேச்சு போட்டியில் புரட்சி தலைவரை பற்றி ஆர்வி ராஜு அப்படிங்கிற மாணவர் வந்து ஒய் ஐ அட்மயர் ஹிம் த மோஸ்ட் அப்படின்ற தலைப்பில் எம்ஜிஆர் பற்றி மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் ஆற்றி வெற்றி பெற்றிருக்காரு. அவரை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து எஸ்எஸ்ஆருடைய பையன், என் பேர் கண்ணன். உங்களுடைய எழுச்சி மிக்க குரல்களெல்லாம் கேட்டேன். ஏன்னா நானும் எம்ஜிஆர் பெரியப்பாவுடைய ரசிகன். உலகம் சுற்றும் வாலிபனை கிட்டத்தட்ட எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. அப்பா வந்து சில பேர் வார்த்தை பேசினா அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நானும் எம்ஜிஆர் ரசிகன் தான். எம்ஜிஆரை பெரியப்பான்னு நானும் கூப்பிடுவேன். உங்களுக்கு ஒன்றேவுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் மலேசியா, சிங்கப்பூரில் சென்றிருந்தேன் தந்தையாருடன். அங்கேயும் எம்ஜிஆருடைய நிகழ்ச்சி தான். எந்த நடிகருக்கும் சிங்கப்பூர், மலேசியாவில் ரசிகர்கள் இல்லை. இப்பொழுதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுதான் கூட்டம் சேரும். அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் எத்தனை இளைஞர்கள் நீங்கள் பார்க்கலாம். எம்ஜிஆரோட ரத்தம் ஓடு ரசிகனாக நான் இங்கு நிற்கின்றேன். அதான் நீங்கள் ஆவேசப்பட வேண்டாம். உங்கள் ஆவேசத்தை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய தத்துவ பாடல் சொல்லிக் கொண்டுதான் இப்போ ஓட்டு விழும். அவர் பெயரை சொல்லாமல் எந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது. எந்த தொகுதிக்கு நீங்கள் சென்றாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடலை போட்டால்தான் தாய்மார்கள் வெளியே வருவார்கள். அவர்கள் இல்லாமல் ஒரு கட்சியும் நீங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது. இப்பொழுது சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டர் கூட எந்த நடிகர் பெயரும் நீங்கள் திட்டினாலும் எவனும் வரமாட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த தெருவில் சென்று நீங்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு வார்த்தை கூறினால் அடி விழுவதுமில்லை, நீங்கள் செத்து மடிவீர்கள். அதை நான் சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்று இல்லை, எப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் நம் மனதில் இருப்பார். தமிழகத்தில் அவரை விட்டுவிட்டு அரசியல் செய்ய முடியாது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.